அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ நான் 1/2 லிட்டர் பால் பாக்கெட் அளவுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா காய விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம் இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணி எல்லாமே சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான். என்கிட்ட இன்றைக்கி இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் எடுத்துக்க போகிறேன். இதெல்லாமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த பக்கம் பால் நம்மளுக்கு கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரி நம்ம கஸ்டர்ட் செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பால் நம்மளுக்கு கொதிச்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, கஸ்டர்ட் பவுடர் நம்ம கலக்கி இதில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் இனிப்பு பத்தலை அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காய்ச்சின பால், ஆறின பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அதில் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும், அவைலபிள் தான். ஸோ நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம பால் காய்ச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நான் அதில் மில்க் மேடு சேர்த்துருக்கேன். எனக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் பத்தாமல் இருந்தது, அதனால நான் இது சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு போதுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு திக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி திக்காக வரும். அதுக்கப்புறமேட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் சில்னஸ் ஆகட்டும். நான் இதை ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப எடுத்துட்டேன். ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப கூலிங்காக கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு கோல்டு ஆகுன்றதுனால. ஸோ நான் ஒரு மீடியமான அளவுக்கு தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வேணும்னா நீங்கள் நல்லாவே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க சில்னஸோட. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 பை 1 நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம அவங்களுக்கு ஹெல்த்தியாக எல்லாமே பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொன்னால் மோஸ்ட்லி பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது நோன்பு திறக்கிற டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.